உனக்கு போர்வை வைக்கிறவன் யாருன்ற? பல வீடுகளில் கொலையடிச்சு போனவன்லாம் சொற்று வைக்க வந்தவன், போர்வை வைக்க வந்தவன். நாங்கள் சொல்லும்ல, இந்தி படித்தா வேலை கிடைக்கும் மல்லைங்க. போர்வை வைக்கிறவனு சொற்று வைக்கிறவனு இந்திக்காரன் தான் வித்துக்கிட்டு இருக்கான். அங்கே குஜராத் பீகார்லேருந்து அங்கேருந்து செஞ்சு வந்த அந்த கம்பளங்களை தோளில் வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு போவான். ஏன்? நாம் அதை செய்வதில்லை. அவன் உயிர் போட வச்சிருக்கான். அங்கிருந்து கொண்டு வந்து தொடர் வழியில் கொண்டு வந்து இறக்கி விற்கிறான். நீ இப்படியே போனாய் என்றால் என்னோடு சென்னைக்கு வா, என் வாகனத்தில் உட்கார்ந்துக்க. நான் என் வீட்டில இருந்து அலுவலகத்துக்கு போற வரைக்கும் என்னோட வா. வரும்போது எத்தனை நிறுத்தத்தில் நான் நிக்கிறேன்னு பாரு. எல்லா நிறுத்தத்திலையும் கையேந்தி பிச்சை எடுக்கிறவன் யாருன்னு பாரு. அவ்வளவும் இந்திக்காரன். இதுல இருந்து என்ன தெரியுது? ஏன் வந்தான்? பிச்சை எடுப்பதையும் ஒரு தொழிலாக மாற்றி கொண்டாந்து இறக்கி அதுக்கு ஒரு முகவர், இந்த பகுதி அவனுக்கு, இந்த பகுதி அவனுக்கு. கை குழந்தையோட பார்க்கும்போது பதறும். எப்ப பார்த்தாலும் இந்த குழந்தை படுத்தே தான் இருக்கும். அப்ப என்ன கொடுத்துருக்க? எந்திரிக்காது, அழாது, அப்படியே தூங்கிட்டே இருக்கும். பாவம் போல கையேந்திக்கிட்டே இருப்பாங்க பெண்கள். சரி, நம்ம வழி இல்லாம காசு கொடுத்துட்டே இருப்போம். இதுல இருந்து நீ ஒன்றை தெரிந்துக்க, இனி உனக்கு பிச்சை எடுக்கிற வேலை கூட இருக்காது இந்த நாட்டில். அதையும் அவன் எடுத்துருவான்.